வெல்கம் டு ஆர்ஆர் ஃபுட் பவர் சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம மாடி தோட்டத்தில் பொன்னாங்கண்ணி கீரை போட்டிருந்தோம். இன்றைக்கி பொன்னாங்கண்ணி கீரையை முதல் முறையாக அறுவடை பண்ணி அதை எப்படி பொரிக்கன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம மாடிக்கு வந்தாச்சு. பாருங்கள், பொன்னாங்கண்ணி கீரை, அதாவது நம்ம பொன்னாங்கண்ணி கீரை நட்டு 30 நாள் ஆகிட்டு எவ்வளோ ஒரு அழகாக தழுத்துட்டு பாருங்கள். இப்போ எங்கள் வீட்டம்மா இந்த பொன்னாங்கண்ணி கீரையை அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இயற்கை உரம் போட்டு கீரை நட்டோம். கீரை நல்லா அழகாக தழுத்துருந்தது பாருங்கள். அந்த கீரையை பார்த்தோன்னே இன்றைக்கி பொரிச்சிடணுன்ட்டு ஒரு ஆசைப்பட்டு கீரையை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் வீட்டம்மா. இப்போ கீரையை அறுவடை பண்ணி முடித்தாச்சு. அதாவது இது காய்கறிகள் கீரை வாங்கிட்டு வந்து அந்த தண்டை வச்சு தழுக்க வச்சது. பாருங்கள், கீரை எவ்வளோன்னு இருக்குது பாருங்கள். இப்போ கீரையை நல்லா ஆஞ்சி வச்சுட்டாங்க. இனிமேல் இதை பொடிசாக கட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இப்போ கீரையை கட் பண்ணியாச்சு. இதை நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கிடுவோம். இப்போ கீரையை நம்ம கழுவி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ இந்த கீரை பொரிக்கிறதுக்கு பல்லாரி, பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கடுகு தூள் எடுத்து வச்சுக்கிட்டோம். ஒரு 2 சில் தேங்காயும் எடுத்து வச்சுருக்கோம். பொடுவுள்ளி போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பல்லாரி இருந்தால் பல்லாரி போட்டுக்கிட்டோம். இப்போது ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிட்டு நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணுவோமோ தேவையான எண்ணெயை ஊற்றிக்கிடுவோம். இப்போ எண்ணெய் சூடாகிட்டு கொஞ்சம் கடுகு தூள் போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் கடுகு நல்லா பொரியட்டு. கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த கட் பண்ண வெங்காயத்தை போட்டுக்கிடுவோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டு இப்போது தேவைக்கு தகுந்தால கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம். நம்ம உப்பு போட்டோம்னா கொஞ்சம் குயிக்காக வதங்கிடும். இப்போது கிட்டத்தட்ட வெங்காயம் வதங்கிட்டு இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் மொத்தமாக போட்டுக்கிடுவோம். இயற்கையாக கீரை அந்த உரம் இல்லாமல் நம்மளே போட்டு வளர்த்து சாப்பிட்டோம்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க கீரையை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் போட்டு நல்லா ஒரு பிரட்டுவோம்.
இப்போது கீரை வந்து நல்லா வதங்கிட்டு இப்போ கொஞ்சம் சீரகத்தை நல்லா கையில் வச்சு லேசாக கசக்கி போட்டோம்னா நல்ல மணமாக இருக்கும். இப்போது தேவைக்கு தகுந்தால கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம். ரொம்ப ஒரு சிம்பிளான வேலை பற்றியெல்லாம் எவ்வளோ குயிக்காக வேலையை முடிச்சிட்டோம் பாருங்கள். நம்ம இயற்கையாக வளர்கிற கீரை நம்ம வீட்டில் இருக்கிறதுனா ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போது எடுத்து வச்சுருக்க தேங்காய் பூ தட்டி நம்ம இறக்கிற வேண்டியதுதான். இப்போ கீரை பொரியல் கிட்ட ரெடி ஆகிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி நம்ம கீரை இறக்க வேண்டியதுதான். பாருங்கள், கீரை மனம் வந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. நம்ம சாப்பாடு வச்சு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.